பார்க்க போகிறோன்னா ஒரு லோ ப்ரைஸில் ரீசார்ஜபிள் டார்ச் லைட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுவும் எப்படின்னா வீட்டில் அன்யூஸ்டாக யூஸ் பண்ணாத தூக்கி போடுற மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மொபைல் பேட்ரிஸ் வச்சு ஒரு ரீசார்ஜபிள் டார்ச் லைட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு சாம்சங் ஃபோனோட பேட்ரி ஓகேங்களா. இது வந்து 1 வாட்ஸ் எல்இடி பல்பு. நம்ம நார்மல் எலக்ட்ரிக் ஷாப்பு இல்லை இந்த ப்ராஜெக்ட் கிட்ஸ் சென்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி இருக்குது. ஒன்று வந்து 10 ரூபா. இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லித்தியம் பேட்ரி மொபைல் சார்ஜர் பேட்டரியை யூஎஸ்பி நம்ம சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணி பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான போர்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபீஸ் வருது. அப்புறம் இந்த எல்இடிஸ் பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து ஓரளவு அதிகமாக ஹீட்டு ரிலீஸ் பண்ணும். அது அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஹீட் ஸ்கின் வந்து அதில் வந்து இந்த 3 எல்இடியும் நான் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து தனியாக வாங்கின பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. ஏன்னா இந்த பேட்ரி வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் இது இப்போ தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து 80 ரூபீஸ் தான். 500 mAh பேட்ரி இது. இதில் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் வந்து மைனஸ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ப்ளஸ்ஸுக்கு மட்டும் இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன்லேருந்து பவர் போகிற மாதிரியும் செட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அதேமாரி முடிஞ்சளவு நீங்களும் நான் யூஸ்ஃபுல்லில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மைனஸும் இருக்கும். இதோட மைனஸும் இதோட ப்ளஸ்ஸும் நம்ம மொபைல் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஒயர் கட் பண்ணிங்கன்னா அதில் ரெட்டு கலரும் பிளாக் கலரும் 2 ஒயர் இருக்கும். அதில் ரெட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். இது ரெண்டுத்தையும் இதில் சால்ட்ரிங் இல்லை நீங்கள் மொபைல்லே வீணாக போன ஓல்டு அன்யூஸ்டு ஃபோன்லேயே இந்த அதே பேட்டரி சேம் ஆச்சுன்னா அந்த பின்னில் ரெண்டுமே டச் ஆகாத மாதிரி ஒட்டிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே டச் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட் இஷ்யூவும் கொஞ்சம் கை சுற்றுற அளவுக்கும் டேஞ்சர்ஸு. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதுக்காக தான் நான் இந்த போர்டு வாங்கி தனியாக இதில் பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணி சார்ஜஸ் போடுற மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். I'm waiting. Hi guys, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சு முடிச்சிட்டேன். இதில் B+ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ், B- பேட்டரியோட நெகட்டிவ். இந்த பாயிண்ட்டு நம்ம லைட்டுக்கு அவுட் எடுக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட், இந்தாண்ட லைட்டுக்கு அவுட் எடுக்கிற நெகட்டிவ் பாயிண்ட். இதே பேட்டரி இந்த போர்டு யூஸ் பண்ணி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டின ஆம்பிளிஃபையர் போர்டுக்கும் இதே கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி போர்ட்டபுளாக எங்கே வேணாலும் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 500 mAh பேட்ரி. இதில் பேக்கப் டைம் வந்து 2 to 3 hours வரைக்கும் உங்களுக்கு சாங்ஸ் கண்டினியூஸாக கேட்க முடியும். இந்த லைட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதே சேம் தான், 2 to 3 hours வரைக்கும் இந்த லைட்டோட பேக்கப் டைமும் வருது. அதில் போர்ட்லேருந்து எடுத்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் பாசிட்டிவ் பாயிண்ட்டும் எல்லாத்தையும் டோட்டலாக சால்ட்ரிங் வச்சுட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு மட்டும் நடுவில் சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிக்கிறதுக்காக. பின்னாடி இந்த ஹீட்டிங் ஸ்கின்ஸ் எதுக்காகனா இந்த எல்இடிஸ் வந்து ஓவரால் ஹீட்டிங் ரிடியூஸ் பண்ணும். ஹீட்டிங் ரிடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால லைட் வந்து லைஃப் டைம் வந்து லோவாக தான் இருக்கும். லாங் டைம் லைட் வந்து லைஃப் டைம் கொடுக்காது. அதனால தான் இந்த ஹீட்டிங் ஸ்கின் யூஸ் பண்ணுறேன். இந்த பேட்ரி ஏன் உங்களுக்காக வச்சு காட்டலைன்னா, இந்த பேட்ரி வச்சா இந்த ஸ்கின்னுக்கு இதோட சைஸுக்கு இது பேட்ரி சைஸ் பெருசாக இருக்கனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் சின்ன பேட்ரி வந்து ரிச்சிஸ்ட்ரிக்கில் பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டை சால்ட்ரிங் வச்சு அந்த போர்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் எந்த மொபைலில் வர பேட்டரியும் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. ரீயூஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். இதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டரியில் இருக்கிற அதே போர்ட் கண்ட்ரோல் மாதிரி தான்
அது ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த போர்டு இந்த ரீசார்ஜ் போர்டு கனெக்ட் பண்ணி அதில் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற யூஎஸ்பி பின் தான் இருக்குது. இதில் கனெக்ட் பண்ணி பேட்டரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரெட் லைட்டு, பேக்கில் இருக்கிறது ப்ளூ லைட். ரெட் லைட் எதுக்குன்னா பேட்டரி லோவில் இருக்கிறப்ப சார்ஜ் பண்ணால் ரெட் லைட் எரியும். பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னா ப்ளூ லைட் இண்டிகேட் பண்ணும். இது மூலமாக நம்ம பேட்டரி ஃபுல்லாகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த போர்டு கனெக்ட் பண்ணிருக்கேன். இல்லைனா இந்த போர்டுக்கு பதிலாக டேரெக்டாகவே நீங்கள் பேட்டரியை மொபைல் சார்ஜில் இருக்கிற சார்ஜர் ஒயரை கட் பண்ணிங்கன்னா அதில் ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் 2 ஒயர் இருக்கும். யூஎஸ்பி டைப் பின்னையும் கட் பண்ணாலும் அதில் 4 ஒயர் இருக்கும். 4ல் ரெட்டு ஒன்று, பிளாக்கு பதிலாக ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. இது கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே பேட்டரி டு பேட்டரி சார்ஜர் சேர்த்துக்க முடியும். அதனால் என்னென்னா பேட்டரி ஃபுல்லாகிடுச்சா இல்லையான்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் இந்த போர்டு வாங்கியிருக்கேன். இந்த போர்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 50 to 60 ரூபீஸ் வருது. சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்டில் 30 ரூபீஸ் வருது. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு இந்த போர்டு வாங்கி உங்களுக்கு நான் கொரியர் அனுப்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டை ரீயூஸ் பண்ணணும், வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் வேணுனாலும் கேளுங்க. நான் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். சாரி கைஸ், லைட்டை ரெடி பண்ணேன், கடைசி வரைக்கும் எரிய வச்சே காட்டல, நல்லா தான் ரிட்டன் வந்தேன். பவர் ஓகேவா? ஓரளவு பிரைட்டு அதிகமாக தான் இருக்குது. இது கேமராவில் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுதான்னு தெரியல. நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய்.